ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். டிடிடியில் இருந்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கான சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதத்தில் இருந்து அங்கப்பிரதட்சணத்துக்கான சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. முன்னெல்லாம் அங்கப்பிரதட்சணத்துக்கு நம்ம தனியாக டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்போடையே சேர்த்து அங்கப்பிரதட்சணமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். உங்களையே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டிடிடி ஆன்லைன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ttdevasthanams.ap.gov.inங்கிற வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் உள்ளர என்ட்ராயிக்கங்க. டாப்பில் ரைட் சைடில் ஒரு ரைட் சைடு அம்புக்குறி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இதை நான் இப்போது லாகின் பண்ணிட்டேன். கீழே போனீங்கன்னா வரிசையாக போகணும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பில்கிரிம் சர்வீசஸில் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் இருக்கும். அப்படி இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா நோட்டிஃபிகேஷனில் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்போட நோட்டிஃபிகேஷனில் கிளிக் ஹியர்ங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பை கிளிக் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேலே டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ தான் மணி 10:05 ஆகுது. முதல் முறையாக இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்போட அங்கப்பிரதட்சணமும் ஓப்பன் பண்ணுற காரணத்தினால நம்மை போன்ற நிறைய பேர், முன்னாடிலாம் ஒரு 1,00,000 பேர் இந்த நேரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அங்கப்பிரதட்சணம் ஒரு தடவையாவது செய்திட மாட்டோமா அந்த பெருமாளுக்குன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு வாய்ப்பு வேறு கிடச்சிருக்கு இல்லையா, அதனால் இப்போது அதை ட்ரை பண்ண போகிறாங்க. சரி, ஆனால் அங்கப்பிரதட்சணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் நம்ம ஒரு தடவை செய்துட்டோம்னா அடுத்ததாக அங்கப்பிரதட்சணம் செய்கிறதுக்கு 90 டேஸ் டைம் கேப் இருக்கணும். ஆனால் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் அதை இன்க்ளூட் பண்ணிட்ட காரணத்தினால எப்படி சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மராதனாக்கெலாம் நம்ம செலக்ட் ஆனோம்னா எந்த டேட்டில் செலக்ட் ஆகிருக்கோமோ அந்த டேட்லேருந்து 180 நாட்கள் கழித்து தான் மறுபடியும் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதே ஒரு சேம் ப்ராசஸை தான் இந்த அங்கப்பிரதட்சணத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கப்பிரதட்சணத்துக்கு டிசம்பர் 2ஆம் தேதியோ இல்லை 1ஆம் தேதியோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா செலக்ட் ஆன பின்னாடி வரக்கூடிய 180 நாட்கள் கழித்து தான் மறுபடியும் உங்களால் அங்கப்பிரதட்சணம் செய்ய முடியும். அதே போல் மூலவர் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் நம்ம செலக்ட் ஆகியிருந்தோம்னா குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அங்கப்பிரதட்சணத்துக்கு பழைய சேம் ரூல் மட்டும்தான். ஜெயின் விஜயன் வரைக்கும் மட்டும்தான் போய் நம்மளால் பெருமாளை சேவிச்சிட்டு வர முடியும். இது இன்னும் ஒரு 3 செகண்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய இமெயில் அட்ரஸ், நம்ம சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு கேட்கும். குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 2 பேர் இந்த அங்கப்பிரதட்சணமோ அல்லது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் பதியக்கூடிய சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனை சேவா, அஷ்டதல பாத பத்மராதன சேவாவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடலாம். குறைஞ்சபட்சம் ஒருத்தர், அதிகபட்சம் 2 பேர். எத்தனை பேருங்க அதை கொடுக்கணும்? நான் 2 பேரை கொடுத்துருக்கேன். பேர் கொடுக்கணும், ஏஜ் கொடுக்கணும், ஜெண்டர் கொடுக்கணும், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டு நம்பர் மட்டும்தான் கொடுக்கணும். அதை சரியாக கொடுக்கணும். அடுத்ததாக கண்டினியூ பட்டன் இருக்கும். இப்போது கண்டினியூ கொடுத்த உடனே சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் வந்துருச்சு. தோமால சேவா வந்துடுது, அர்ச்சனை சேவா வந்துடுது, அஷ்டதல பாத பத்மராதன சேவா, சுப்ரபாத சேவா. இப்போ புதுசாக அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அங்கப்பிரதட்சணம் சேவாவும் இதில் இப்போது இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. செலக்ட் சேவா டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் கொடுக்கணும். அதில் ஆல் கொடுத்துட்டோம்னா எல்லா சேவாவும் எல்லா டேட்டுமே செலக்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு தோமால சேவா டிஎம்எல்ங்கிறது, அர்ச்சனை சேவா ஏஆர்சிங்கிறது, அஷ்டதல பாத பத்மராதன சேவா, சுப்ரபாத சேவா, அடுத்து இருக்கதா அங்கப்பிரதட்சணம் சேவா. இது எல்லாமே என்னென்ன டேட்டில் ஓப்பன் ஆகும், அந்த டேட்டில் எவ்வளோ கோட்டா கொடுக்குறாங்கங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு வந்துடுது. அங்கப்பிரதட்சணம் பாருங்கள், ஒரு நாளைக்கு 750 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. சனிக்கிழமை மட்டும் 500 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆள் கொடுத்துக்கிறது நல்லது. இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட டே தான் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட டே கொடுங்க. ஆனால் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். பார்த்தீங்களா, எல்லா நாளும் கொடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு நாள் கிடைச்சாலே நமக்கு பெரிய பாக்கியம்தான்.
கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். உங்களுக்கு இதுலேயே வந்து தோமால சேவைனா எத்தனை மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், செலக்ட் ஆனான்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாம் இருக்கும். அதையும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கங்க. கண்டினியூ டு ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அடுத்ததாக கண்டினியூ டு ரிவ்யூ கொடுத்தனே நம்ம எந்தெந்த டேட்லாம் எந்தெந்த சேவைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் அதில் வந்துடும். மார்கழி மாதம் இந்த எந்த சேவாவுமே கிடையாது. அதனால தான் டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் எல்லாமே டிக்காயிருக்கு. 17லேருந்து மார்கழி ஆரம்பிச்சிறதுனால எல்லாமே ஏகாந்தமாக மட்டும்தான் நடத்துவாங்க. கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுக்கணும். இது மாதிரி நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு, ஒரு நம்பர் நமக்கு வந்துடும். கரெக்டாக 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப், அதாவது அந்த குலுக்கல் முறையை ஆன்லைனில் நடத்தி யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட்டையும் நமக்கு பிடிஎஃப் ஃபைலாக வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் மொபைல் ஆப்பில், டிடிடியோட மொபைல் ஆப்பில் போய் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பிரதர்சனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க.